கம்போங் சுங்காய் பாருவில் நேற்று நடந்த வீடுகள் வெளியேற்ற நடவடிக்கை நீதிமன்ற உத்தரவின்படி சட்டப்பூர்வமாக மேற்கொள்ளப்பட்டது என்று பிரதமர் துறை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா தெரிவித்தார். இந்த முடிவு அரசாங்கத்தால் மட்டும் எடுக்கப்படவில்லை என்றும் இது நீதித்துறையின் உத்தரவின் பெயரில் எடுக்கப்பட்டது என்றும் எனவே அது மதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் பெரும்பாலான குடியிருப்பாளர்கள் 8 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருந்து இந்த மறுவளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அதில் திருப்தி அடையாதவர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அதை எதிர்த்து போராட உரிமையுண்டு என்றும் அவர் நினைவூட்டினார். இவ்வேளையில் நேற்று வெளியேற்றத்தின் போது ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை குறித்து டாக்டர் ஜலிஹா வருத்தம் தெரிவித்தார். வெளியேற்ற நடவடிக்கைகளின் போது ஏற்பட்ட சலசலப்பில் டாங் வாங்கி மாவட்ட காவல்துறை தலைவர் ஏசிபி ஜுலிஸ்மி அஃபெண்டி சுலைமான் அடையாளம் தெரியாத நபரால் வீசப்பட்ட கல்லால் தலையில் பலத்த காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து இவ்விவகாரத்தில் அமைதி காக்குமாறு அமைச்சர் அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டார். மேலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்களிலோ வன்முறையிலோ ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த பிரச்சனையை நியாயமான முறையில் தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியதாக அமைச்சர் கூறினார். நீதித்துறை உத்தரவை தொடர்ந்து காவல்துறை, அமலாக்கப் பிரிவினர் நேற்று பலத்த பாதுகாப்பின் கீழ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.